இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் ஆனந்தி இல்ல. என்ன ஒரு கடத்தல் கும்பல் கிட்ட இருந்து காப்பாத்த போய் பாவம் அவ பிரச்சனையில மாட்டிக்கிட்டா. அந்த நடு ராத்திரியில ஆனந்தியை எங்க தங்க வைக்கிறதுன்னு தெரியாம தான் மகேஷ் சார் அன்பு மேல இருந்த நம்பிக்கையில இவர்கிட்ட கூட்டிட்டு வந்து எங்க தங்க வச்சார். அன்பு இத உதவியா தான் பண்ணாரு. இவங்களுக்குள்ள வேற எந்த நோக்கமும் இல்லம்மா. தயவு செஞ்சு ஆனந்தியை தப்பா பேசாதீங்க. அன்பு கூட ஆனந்தி தங்கியிருக்காங்கிற விஷயம் எங்க எல்லாருக்குமே தெரியும், உங்களை தவிர. ஆனா இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதுங்கிறது எனக்கே இப்பதான் தெரியும். இவங்க உண்மையை மறைக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு, பயம். பயம்தான் அதுக்கு காரணம். என்னதான் அக்கறையா இருந்தாலும் சில நேரம் இவங்களோட பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்கிற நிதானத்தை நம்ம இழந்துடுறோம். அதனாலதான் பிள்ளைங்க நம்ம கிட்ட உண்மையை சொல்லாம மறைச்சிடுறாங்க. பெரியவங்க கோவத்துல நாமளே தப்பு பண்ணும்போது சின்ன பசங்க பயத்துல தப்பு பண்றதுல ஒண்ணும் ஆச்சரியம் இல்லையம்மா. ஏமா உங்க விளக்கம் எல்லாம் உங்களோடய வச்சுக்கோங்க. இவ நல்லவளாவே இருக்கட்டும், எத்தனை பேர் வாழ்க்கை வேணாலும் காப்பாத்தி இருக்கட்டும், நீங்க மெச்சுக்கோங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இவ என் குடும்பத்தோட நிம்மதியை கெடுக்க வந்தவ.